ஆலங்குளம் காமராஜர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சியினர் திடீர் மறியல் போராட்டம், போலீசார் பேச்சுவார்த்தை. ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய கொடியேற்ற போலீசார் அனுமதி மறுக்கப்பட்டதால் இன்று 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே குடியரசு தினத்தை ஒட்டி தேசிய கொடியேற்ற காங்கிரஸ் கட்சி சார்பில் கொடிக்கம்பம் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு அனுமதி மறுத்து போலீசார் அந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தியுள்ளனர். இதை கண்டித்து நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு தலைமையில் காங்கிரஸ் கட்சி நகர தலைவர் வில்லியம் தாமஸ், முன்னாள் கவுன்சிலர் MS அருணாசலம், OBC பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாஷ், மாநில இலக்கிய பிரிவு RD சங்கரையா, மாவட்ட பொருளாளர் முரளிதரன் ராஜா, லெனின், விமல் லிவிங்ஸ்டன், ஏசுராஜன், அரவிந்த் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிறிது நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் ஆலங்குளம் ஆய்வாளர் சாகுல் கமீது, உதவி ஆய்வாளர்கள் சின்னத்துரை, மகேந்திரன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காமராஜர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய கொடியேற்ற அனுமதி வழங்க வேண்டும், போலீசார் அப்புறப்படுத்திய கொடிக்கம்பத்தை அதே இடத்தில் வைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். போலீசார் அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். இந்த சம்பவத்தால் ஆலங்குளத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.